இப்படி ஒரு சீரியல் கில்லரை உங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர் தான் பெட்ரோ ரோட்ரிகஸ் ஃபில்கோ. 1954 பிறந்த நபர் 2023 காலமாறார். ஆனா இதற்கிடையில இவர் செய்த கொலைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 100க்கும் மேல. சொல்ல போனா தன்னுடைய 14 வயதிலேயே கொலை குற்றவாளியாகிறார். அதுல இருந்து சரியா ஒரு 40 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 100 கொலைகளுக்கு மேல பண்றாரு. ஆனா அவர் மேல 71 கொலைக்கான குற்றம் அப்படிங்கிறது சுமத்தப்பட்டிருந்தது. அதன்படியில அவர் சிறையிலும் அடைக்கப்படுறாரு. ஆனா சிறையில அவர் சும்மா இல்லைங்க, தன்னோட கூட இருந்த ஒரு நபரை கொலை செய்யறாரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு பிரேசிலியன் கோர்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு 30 வருஷம் வரைக்கும் சிறையில் வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய லா அந்த மாதிரி தான். ஆனா இவர் சிறையில இருந்து ஒரு கொலை பண்ணதுனால அவருடைய தண்டனையை 34 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியிடப்படுறாரு. லேட்டரா மறுபடியும் குற்றம் செய்யறாரு. அதற்கப்புறம் மறுபடியும் சிறையில் அடைக்கப்படுறாரு. அங்க ஒரு 8 வருஷம் சிறையில் இருக்கிறாரு. அதற்கப்புறம் நல்லொழுக்கத்தின் காரணமாக அவர் விடுவிக்கப்படுறார். லேட்டரா 2023 மர்மமான 3 நபர்களால இவர் கொலை செய்யப்படுறார். இதுதான் இவருடைய வரலாறு. ஆனா இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் கொலை செய்த நபர்கள் எல்லாருமே குற்றவாளிகள். சொல்ல போனா கொலைகாரன், ரேபிஸ்ட், ட்ரக் டீலர்ஸ், அப்புறம் பல்வேறு குற்றங்கள்ல ஈடுபடுற நபர்கள். இவர்களை தான் அவர் தேடி தேடி கொலை செஞ்சிருக்கிறார். சொல்ல போனா தன்னுடைய தந்தையவே 21 முறை கத்திகளால குத்தி கொலை செஞ்சிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தாய் இவருடைய தந்தையால 21 முறை குத்தி கொலை செய்யப்பட்டவர். இதை அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். ஐ மீன் குற்றங்கள் செய்த நபர்களை தானே தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு சீரியல் கில்லர். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?